தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு தலைமை போக்குவரத்து பணிமனையில் இருந்து நகர மற்றும் புறநகர் பேருந்துகள் தினமும் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பிட்ட வழித்தடமான 58A அரசு பேருந்து வடமட்டத்திற்கு தினமும் 8 தடவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு சிறிது தூரம் கூட செல்லாமல் பேருந்து நின்றுவிட்டது. இதனையடுத்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் பேருந்தை தள்ளுமாறு கேட்டதன் பேரில் பயணிகளும் பேருந்தை தள்ளி சென்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கடலூர் மாவட்டம் அறம் அறக்கட்டளை நிறுவனம் கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் கம்மாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவை இணைந்து இரத்த தான முகாமை நடத்தியது. அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில்குமார் தலைமையில் நெய்வேலி நகரில் உள்ள OBC நல சங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இம்முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கிய 48 பேருக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவையொட்டி தருமபுரியில் குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி திடலில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் மாவட்ட தலைவர் வீணை சந்திரசேகரன் தலைமையில் கலை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்சி ராஜ்குமார் சிறப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பாரம்பரிய கிராமிய கலை நிகழ்ச்சியான மங்கள இசை, கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், மகளிர் கோலாட்டம், தெருக்கூத்து உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை தேசிய பசுமைப்படை சார்பாக பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பிரச்சார கலைப்பயணம் தொடங்கியது. இதனை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நதிகள், ஏரிகள் மற்றும் கடலில் கொட்டப்படும் நெகிழி மாசு குறித்தும், பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு நெகிழி மாசுபாடு குறித்து கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாவட்டம் முழுவதும் முக்கிய இடங்களில் நடைபெறவுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகரில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இங்கு பயிலும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள காவேரி இல்லத்தில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர் ஒருவர் உணவு சாப்பிடும்போது அதில் விஷப்பூரான் கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் கேண்டீன் உணவகத்தை கண்டித்தும் விடுதி நிர்வாகத்தை கண்டித்தும் கல்லூரி நுழைவாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விடுதி நிர்வாகத்தினர் இதுபோன்ற தவறுகள் நடைபெறாது என உத்தரவாதம் அளித்ததால் மாணவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் தகவல் அறிந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அருண்மொழி கேண்டீன் உள்ளே சென்று ஆய்வு செய்தபோது தூய்மை இல்லாமல் சேதமான பொருட்கள், அழுகக்கூடிய பொருட்கள் ஆங்காங்கே கிடந்துள்ளது. பின்னர் கேண்டீன் ஊழியர்களை கடுமையாக எச்சரித்து அடுத்த முறை வரும்போது உணவு தயாரிக்கப்படும் கேண்டீன் சுத்தமாக இருக்க வேண்டும் என அறிவுரையும் வழங்கி சென்றார். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை வடநெமிலியில் உள்ள கடல்நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் திறப்பு விழாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பந்தலில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு இத்திட்டத்தின் பணிகள் 100% முடிவுற்ற நிலையில் வருகின்ற சனிக்கிழமை 24ஆம் தேதி பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் 150 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் 10 மணிக்கு. அதோடு மாநகராட்சி சார்பாக கிரீன் பில்டிங் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடத்தையும், அது மாதிரி கொடுங்கையூர் பகுதியில் பயோமைனிங் திட்டம் 700 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டத்தையும், அது மாதிரி நகராட்சி துறையின் சார்பாக 1500 கோடி ரூபாய் முடிவுற்ற பணிகளை திறக்குகிற அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மேடையிலேயே திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே 150 MLDக்கு முழுமையாக இன்றைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்ட முழு கொள்ளளவு கொண்ட நிலையமாக இது உருவாகிவிட்டது. இப்போது 100 MLD போய் கொண்டிருக்கிறது. தேவைப்பட்டால் இந்த 50 MLD எடுக்கலாம். மேல்நிலை நீர்க்க தொட்டி அல்லது கீழ்நிலை நீர்த்தொக்க தொட்டி மூலமாக கொடுக்குறது. உத்தண்டியில் 1 MLD கொடுக்குறோம். பல்லவரம், ராதாநகர், தாம்பரம் மாநகராட்சி 23 MLD ஆக 150 MLD தண்ணீர் விநியோகம் செய்வதற்கு பைப்புகள்லாம் பதிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு சரியாக இருக்கிறது. முதலமைச்சர் இப்போதே ட்ரையல் ரன் போயிட்டு கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் திறந்தவுடன் அத்தனை பகுதியிலும் குடிநீர் வழங்கப்படும்.
தூத்துக்குடி பிரயன் நகர் பகுதியில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் சார்பில் 31.29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 காவலர் குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளது. இந்த காவலர் குடியிருப்பு கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி கட்டடப் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், தூத்துக்குடி நகர உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கொடுவிளார்பட்டி அருகே பள்ளப்பட்டியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் கொத்தனார் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் வீரபாண்டி கவுமாரியம்மன் கோவில் அன்னதான கூடம் அருகே சாக்கடையில் ரத்த காயங்களுடன் ஒருவர் சடலமாக இருப்பதாக வீரபாண்டி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் இறந்தவர் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த சக்திவேல் என்பது உறுதி செய்யப்பட்டது. தலையில் ரத்த காயங்களுடன் இறந்து கிடந்த கொத்தனார் சக்திவேலை யாரேனும் அடித்துக் கொன்றார்களா அல்லது மதுபோதையில் கீழே விழுந்து அடிபட்டு இறந்தாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வளையக்கரணை ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் 5 வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் வளையக்கரை ஊராட்சியில் பொதுமக்களுக்கு குடிநீர், தெருவிளக்கு, சாலை பாதுகாப்பு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகள் செய்து தராமல் ஊராட்சி மன்ற தலைவர் அலட்சியமாக இருப்பதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தில் வார்டுக்கு 5 கார்டு வீதம் 6 வார்டுக்கு 30 கார்டுகளை சுழற்முறையில் கைப்பற்றி அவர்களின் சம்பளத்தை மோசடி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வளையக்கரணை ஊராட்சி மன்றத்தோட ஊராட்சி மன்ற உறுப்பினர் என் கூட துணைத் தலைவரும் மற்ற 4 ஊராட்சி மன்ற உறுப்பினர்களும் வந்திருக்காங்க. ஊராட்சி மன்றத்தில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் இடத்துல தொடர்ச்சியாக நாங்கள் புகார் கொடுத்துட்ருக்கோம். இந்த முறையும் புகார் கொடுத்துருக்கோம். அவங்க என்கொயரி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஊராட்சியில் கணக்குகள் வெளிப்படைத்தன்மை இல்லை. எந்த கணக்கையும் முழுமையாக காட்ட மாட்டேங்கிறாங்க. தலைவர் அவரோட சுய லாபத்திற்காக மட்டும்தான் தீர்மானங்களை கொண்டு வராது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புறம்போக்கு இடம், அரசு புறம்போக்கு நிலங்களான மேய்க்கால் நிலங்களுக்கும் ஏரி புறம்போக்கும் ஓடை புறம்போக்குலையும் அபகரிக்க நோக்கத்தோடய அவர் தீர்மானங்களை கொண்டு வராரு. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் தமிழக இயற்கை உழவர் இயக்கம், விவசாயிகள் மற்றும் அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக இயற்கை உழவர் இயக்க பொதுக்குழு செயலாளர் வரதராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ், காங்கிரஸ் நகர செயலாளர் அருள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், சிபிஐ நகர செயலாளர் செல்வம், சிபிஎம் நகர செயலாளர் தர்மலிங்கம், தேக மாவட்ட தலைவர் மோகன் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டு மோடி அரசை கண்டித்தும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கைவிடக் கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செவிலியர் கண்காணிப்பாளர் பதவி உயர்வின் மூலம் கிடைக்கும் நிரந்தர செவிலியர் காலி பணியிடங்களில் எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 6 செவிலியர்களை நிரந்தர செவிலியர்களாக பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு பதாகைகள் ஏந்தி கோஷமிட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வலியுறுத்தினர். ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் பத்திரம் மோசடி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் அர்த்தனாரி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு தேர்தல் பத்திர மோசடி செய்த பாஜகவை கண்டித்தும், காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கம் மற்றும் ஏவிஎம் மிஷின் முறைகேடுகளை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் அருகே அண்ணாமலையார் மில்ஸ் காலனியில் வசிக்கும் தம்பதியினர் செல்வம், ஜெயந்தி. இவர்களது 2வது மகள் ரூபி பெமிலா திண்டுக்கல்லில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் திங்கட்கிழமை ரூபி பெமிலா உடல்நிலை சரியில்லாமல் என கூறி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இதனிடையே பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த மூத்த மகள் மோனிஷா ரூபி பெமிலாவிடம் பேசிவிட்டு வீட்டில் வளர்க்கும் நாயை வெளியில் அழைத்து சென்றுள்ளார்.
பின்னர் சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மின்விசிறி மாட்டும் கம்பியில் துப்பட்டாவை கட்டி தூக்கில் தொங்கியபடி ரூபி பெமிலா இறந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மோனிஷா வேலைக்கு சென்ற தந்தைக்கு தொலைபேசியில் தகவல் கொடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சின்னாளப்பட்டி போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் போலீசார் மாணவியின் இறப்பு குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மாசு கட்டுப்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஷபீர் ஆலம் தனது முகாம் அலுவலகத்தில் இருந்து மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு மிதிவண்டியில் சென்று பங்கேற்றார். மேலும் மாதத்தில் ஒருநாள் இதுபோல் அனைத்து அதிகாரிகளும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் வாகனத்தை பயன்படுத்தாமல் பேருந்திலும் நடைப்பயணமாகவும் அலுவலகத்திற்கு சென்றால் வாகனத்தின் மூலம் ஏற்படும் புகை குறைவதால் காற்று மாசு குறைந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவையொட்டி தேனி மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் கலை பண்பாட்டு இயக்கம் சார்பில் கலைச்சங்கம் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சஜீவன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அழகுமலை குழுவினரின் நையாண்டி மேளம், ராஜாராணி ஆட்டம், அழகர்சாமி குழுவினரின் கரகாட்டம், காளையாட்டம், சேவையாற்றும் தேவராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மதுரை மத்திய சிறையில் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் இந்திய சிறைப்பணி தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய மெகா கண் மருத்துவ முகாம் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. இம்முகாமில் சிறைவாசிகள் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, வெள்ளை எழுத்துக்கள் மற்றும் கண் அழுத்த நோய், கண்புரை ஆகியவற்றிற்கு சிகிச்சை பெற்றனர். இதில் கண் கண்ணாடி தேவைப்படும் 146 ஆண் சிறைவாசிகளுக்கும் 18 பெண் சிறைவாசிகளுக்கும் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மதுரை சரக சிறைத்துறை டிஐஜி பழனி தலைமையில் மத்திய சிறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் மற்றும் பிஎம்ஐ நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறைவாசிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த ஆயிரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக தலித் சமூகத்தைச் சேர்ந்த சூர்யா என்பவர் பதவி வகித்து வருகின்றார். இந்நிலையில் ஆயிரமங்கலம் ஊராட்சி செயலாளர் மோகன் ஊராட்சி மன்ற தலைவர் சூர்யாவை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளும் வளர்ச்சித் திட்ட பணிகளை மேற்கொள்ள விடாமல் பணிகளை முடக்கும் விதமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஊராட்சியின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட கணக்கு வழக்குகளை ஊராட்சி செயலாளர் மோகன் முறையாக கையாள்வதில்லை என்றும் இதனால் ஊராட்சி நிர்வாகத்தில் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்ந்து வருவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் சூர்யா மற்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே ஊராட்சி செயலாளர் மோகனிடம் விசாரணை செய்து அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் பங்கேற்று கோரிக்கை மனுவினை வழங்கினர். சார், ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். திமிரி பிளாக்ல இருந்து ஆயிரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக அம்மா இருக்கிறாங்க. அவங்க கல்வி அறிவு பார்த்தா 5th ஸ்டாண்டர்ட் வரலாம் படிச்சிருக்காங்க. அதாவது எங்கள் ஊர் ஊராட்சியில் வந்து கடந்த 30 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு. அனைத்து அதிகாரமே அவரே செயல்படுறாரு. பட் என்னன்னா எங்கள் திட்டத்தை வந்து எந்த ஒரு திட்டத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்துறது கிடையாது. நேரடியாக மக்கள் மத்தியில் அவரே போய்ட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரே செஞ்சுக்கிறாரு. எங்களுக்கு வெளியே சைன் பண்ண மாட்டோம் தான் அவங்களுக்கு வர சொல்கிறாங்க. சைன் பண்ணது கூட வேற ஆள் மேலே கொடுத்து அனுப்புறாரு. ஒரு பொதுமக்கள் யாரெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. அதேமாதிரி இந்த பணித்தள பொறுப்பாளர்கள் அனைவருமே அவங்க கண்ட்ரோல் தான் வச்சுக்கிறாரு. அதாவது நாங்கள் எதுவுமே சொல்கிறதாலும் செஞ்சுக்கிறாரு. எங்களுக்கு மதிப்பு இல்லை. அதாவது தலித் சமுதாயத்தின் காரணத்துக்கு எங்களை ஒதுக்கப்படுறாரு. அதாவது நாங்கள் ஆஃபீஸ் உள்ள போனாலும் அவர் மொபைல் எடுத்துன்னு வெளியே வந்துடுறாரு. நாங்கள் ஒரு நாள் காத்துட்டு வீட்டுக்கு வர சூழ்நிலை ஆகி போகுது. மக்கள் மத்தியில் ஒரு நேர்மையாக செயல்படலாம்னு பார்க்குறோம். ஆனால் முடியல எங்களால். அனைத்தையும் வந்து ஒரு 100 நாள் வேலை கார்டு ஒரு அப்ளை பண்ணால் கூட ஒரு 3 மாதம் 4 மாதம் காலதாமதம் பண்ணுறாரு. நம்ம சொன்னால் செயல்படுத்ததில்லை. அதேமாதிரி ஒவ்வொரு கார்டுக்கும் 500 முதல் 1000 முதல் வசூல் பண்ணுறாரு. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எத்தனை முறை சொல்லியும் அவர் மறைமுகமாக செயல்படுறாரு. பொதுமக்கள் வந்து சொல்லிட்டு வந்து எங்கள் எதுனே சொல்கிறாங்க. தடுத்தும் எங்களால் முடியல. இது அவரை வேறு ஒரு ஊருக்கு பணி மாற்றம் செய்யுமாறு ஒரு தமிழ் வேறு யாரும் இருந்தால் கூட பரவாயில்ல வரலாம். அவர் வந்து தயவுசெய்து பணி மாற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.
தைவான் நாட்டை சேர்ந்த யோங் சியன் என்ற ஆராய்ச்சியாளரும் ரூட்சென் என்ற ஆசிரியர் இருவரும் காதலித்து வந்த நிலையில் தைவான் நாட்டில் திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து இந்தியாவில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ள இருவரும் விரும்பியுள்ளனர். இதனையடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த சித்தர்புரத்தில் அமைந்துள்ள ஒளியாளத்தில் வெளிநாட்டு காதல் ஜோடி இருவரும் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பாத பூஜை செய்து திருமணம் செய்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த தன்ராஜ் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு காலமான நிலையில் இவரது மனைவி தேன்மொழி ராசிபுரத்தில் உள்ள ஜவுளி கடையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் புதுப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்த இவரது மகன் நவீன்குமார் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நவீன்குமார் செல்போனில் விளையாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் பொதுத் தேர்வு வர இருப்பதால் தாய் தேன்மொழி படிக்க கூறியதாகவும் இதனால் தேர்வு பயத்தில் மாணவர் நவீன்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்துள்ளது. தேர்வு பயத்தில் 10ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே தனியார் பேருந்தின் படிக்கட்டு மற்றும் பேருந்து பின்புற ஏணியின் மீது கல்லூரி மாணவர்கள் சிலர் ஆபத்தான முறையில் தொங்கியபடி பயணம் செய்து வந்தனர். அப்போது பேருந்தின் படிக்கட்டில் சாகசம் செய்யும் விதமாக தொங்கியபடி பயணம் செய்து வந்த ஒரு கல்லூரி மாணவர் திடீரென நிலை தடுமாறி சாலையில் விழுந்து படுகாயமடைந்தார். ஆனால் பேருந்தில் இருந்து இளைஞர் கீழே விழுந்ததை கூட பொருட்படுத்தாமல் பேருந்து ஓட்டுநர் பேருந்து தொடர்ந்து இயங்கியது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் தனது உறவினர்களுடன் சென்று சேலம் சரக டிஐஜி உமாவை சந்தித்து மனு வழங்கினார். அந்த மனுவில் திருப்பத்தூரை சேர்ந்த ஏஜென்ட் ஒருவர் கூறியதன் பேரில் தனது சகோதரி மகேஸ்வரி மலேசியாவிற்கு வேலைக்காக சென்றதாகவும், ஆனால் அங்கு வேறு சிலரிடம் தனது சகோதரியை புரோக்கர்கள் 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து விட்டதாகவும் அவரை ஒரு அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். மேலும் தனது சகோதரியை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் தொடர்ந்து மலேசியாவில் இருந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றும் கூறினார். எனவே தனது சகோதரியை மீட்டு அவரை மலேசியாவிற்கு அழைத்து சென்று விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரயன் பூங்காவில் தோட்டக்கலை அலுவலர்கள் எந்த முன்னேற்பாடுகளும் செய்யாததால் தற்போது பூங்காவில் பூக்கள் இன்றி காணப்படுகிறது. இருப்பினும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் தோட்டக்கலை துறையினர் நுழைவு கட்டணத்தை வசூல் செய்து பூங்காவிற்குள் அனுமதிப்பதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே வரும் ஆண்டுகளிலாவது இதுபோன்று சுற்றுலா பயணிகளை ஏமாற்றாமல் குளிர்காலங்களிலும் பூக்கள் இருப்பது போன்று முன்னேற்பாடுகளை தோட்டக்கலை துறையினர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள புளியம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கனகராஜ். இவர் 14 வயது மகன் ராஜா நண்பர்களுடன் சேர்ந்து கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது ராஜா வலிப்பு வந்து தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பள்ளி மாணவன் ராஜாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சங்கரன்கோவில் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நண்பர்களுடன் கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவன் வலிப்பு ஏற்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள பூந்தோட்டம் ஜெயப்பிரியா சிபிஎஸ்இ தனியார் பள்ளியில் சர்வதேச தமிழ்மொழி தினம் கொண்டாடப்பட்டது. இதில் தனியார் பள்ளியில் பயிலும் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அணிதிரண்டு தமிழ் என்ற வார்த்தையில் வரிசையாக நின்ற காட்சிகள் கழுகு பார்வையில் படம் பிடிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே உள்ள சமத்துவபுரத்தில் ஆழ்துளை கிணறு மின் மோட்டார் பழுது ஏற்பட்டதால் மக்களுக்கு 2 வாரத்துக்கு மேலாக பஞ்சாயத்து நிர்வாகம் குடிநீர் வழங்கவில்லை. இதுகுறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த குடியிருப்பு வாசிகள் அரூர் கிருஷ்ணகிரி செல்லும் நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் கிராமத்தில் நுழைவாயிலில் கற்களை வைக்கப்பட்டு செல்லும் வழியை அடைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பெண் ஒருவர் தங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மடிப்பிச்சை ஏந்தினர்.
பின்னர் மின் மோட்டார் பழுதை நீக்கி குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விஸ்வநத்தம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி செல்வராஜ். இவருக்கு முனீஸ்வரி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் இவர் சிவகாமிபுரம் காலனியை சேர்ந்த தனது நண்பர் கருத்தபாண்டியனுடன் சேர்ந்து சிவகாசி பேருந்து நிலையம் அருகே புள்ளைக்குழியில் தனியார் பட்டாசு கடை அருகில் அமர்ந்து மது அருந்து கொண்டிருந்தார். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கருத்தபாண்டி செல்வராஜை சரமாரியாக குத்தியதில் செல்வராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் கொலை செய்த கருத்தபாண்டி சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தில் சம்பவத்தை கூறி சரணடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் செல்லூர் கைலாசபுரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 82.92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் பள்ளி கட்டடம், மாணவர்கள் அமர்ந்து உணவு சாப்பிடும் அறைகள் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மேயர் இந்திராணி கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன், மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தும்பல் பகுதியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து மண்புழு உரம் உற்பத்தி தயாரிப்பு தொழில்நுட்பம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியது. இக்கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவிசங்கர் கலந்து கொண்டு மண்புழு உரம் உற்பத்தி செய்யும் முறை குறித்து ஆலோசனை வழங்கினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் மேலாண்மை இயக்குநர் கலாராணி, திட்ட விஞ்ஞானி இணை பேராசிரியர் நடராஜன், வேளாண் பொருளாதாரம் உதவி பேராசிரியர் ராஜேந்திரன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனி வள்ளுவர் நகரை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் என்ற அன்வர் உசேன். இவர் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து இவரது முதல் மனைவி சாந்திக்கும் 2வது மனைவி சையத் அலி பாத்திமாவிற்கும் கணவரை அடக்க செய்வதில் பிரச்சினை ஏற்பட்டது. இதனால் போலீசார் அவரது உடலை கைப்பற்றியதுடன் நீதிமன்றத்தை நாடி உத்தரவு பெற்று வந்த பின்பு நீதிமன்ற உத்தரவுப்படி உடல் ஒப்படைக்கப்படும் என்று கூறி இரு தரப்பினரையும் அனுமதி வைத்தனர். பின்னர் மனைவி சாந்தி மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன், முதல் மனைவி தனது கணவரின் உடலுக்கு அரை மணி நேரம் இந்து மத வழக்கப்படி சடங்குகள் செய்துவிட்டு 2வது மனைவியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், அதன் பின்னர் 2வது மனைவி இறுதி மரியாதை செய்து இஸ்லாமிய சடங்குப்படி அடக்கம் செய்யலாம் என உத்தரவிட்டார். அதன் பேரில் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் முதல் மனைவி சாந்தி குடும்பத்தார் இந்து முறைப்படி சடங்குகள் செய்த பின்பு காரைக்குடி ஜமாத்தாரிடம் அவரது உடலை போலீசார் ஒப்படைத்தனர். டெல்லியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும், விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்திய ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் திருப்பூர் ரயில் நிலையம் முன்பு கட்சி சார்பாக தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திருப்பூருக்கு வருகை தரும் பிரதமர் மோடி விவசாயிகளின் போராட்டத்திற்கு நல்ல தீர்வை தருவார் என எதிர்பார்ப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர்.